முதலமைச்சர் வாகனம் செல்வதாக கூறி பொதுமக்களை கொட்டும் மழையில் நிற்க வைத்துள்ளனர் காவலர்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஆய்வுக்கு சென்ற நிலையில் பாடி மேம்பாலத்தில் பொதுமக்களை காவலர்கள் காக்க வைத்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஆய்வுக்காக சென்றிருந்தார். அப்போது பாடி மேம்பாலத்தின் மேல் முதலமைச்சர் வாகனம் செல்ல வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வாகன ஓட்டிகளை அங்கே போக்குவரத்து காவலர்கள் காக்க வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக முதலமைச்சர் வாகனம் செல்லும் போது எந்த வாகனங்களையும் காக்க வைக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாம் பாராட்டுகள் கூட தெரிவித்திருந்தது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடின நிலையில் தொடர்ந்து அவருடைய வாகனம் செல்லும் போது தற்போது வரை பொது வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில கொட்டும் மழை என்பது தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை அதிக அளவு பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில கொட்டும் மழையில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் இது தொடர்பாக பொதுமக்கள் காவலரிடம் கேட்டால் முதலமைச்சர் செல்வதற்காக தான் காக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தொடர்பான பதில் தான் அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றது. எனவே 20 நிமிடங்களாக கொட்டும் மழையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அதே போன்று பல்வேறு வாகனங்களும் கொட்டும் மழையில் அந்த பாடி மேம்பாலத்தின் மேலேயே காக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பொதுமக்களை அதிருப்தியில் ஆழ்த்தி இருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.